ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரியல்மி GT7 அப்புறமா 70 இது ரெண்டுமே வந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அமேசானில் வந்து சேலுக்கும் வந்து வரப்போகுது. அப்படின்ற பட்சத்தில் அது என்ன ப்ரைஸிங் வந்திருக்கு, அதுக்கடுத்தது அது உண்மையாலே GT66க்கு சக்ஸஸரா இல்லை சும்மா விடணும் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃபுல் ஒப்பீனியன், என்னோட தாட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த ப்ரைஸிங் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காம வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து GT70 வந்து போயிடலாம். ஏன்னா இதுதான் அவங்க வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு வந்த ப்ரைஸிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியன்ட் டேரெக்டாக 128GB வேரியண்ட்டை தூக்கிட்டாங்க, 256GB வேரியண்ட் வச்சிருக்காங்க. ரியல்மி சூப்பரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைஸிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8256 வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 12256 வந்து பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாயா. ஹையர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட் கிடையாது, 512GB வேரியண்ட். அந்த 512GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 42,000 ரூபாய் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு 3 கலர்ல தான் விட்டுருக்காங்க. போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்பாவது விட்டுருவாங்க, கொஞ்சம் லேட்டரா வந்து கண்டிஷனலா ஒரு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அப்படிலாம் விடுவாங்கன்னு நினைச்சோம். எதுவுமே விடல. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வந்த கலர்ல பிளாக் அண்ட் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ்ல இருக்க போது, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிராச் ஆகாம இருக்கும். இதே ரேசிங் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு. அந்த கலர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவாகவும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி லெதர் அப்படின்றனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஸ்கிராச்சஸ்லாம் ஆகாது. ஸோ நம்ம கேஸ் போடாமலே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட், இந்த போனுடைய யூனிக் செல்லிங் பாயிண்டா இருக்க போகுது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த போன்ல இருக்க 7000 mAh பேட்டரி தான். அதை சார்ஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அது கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 15 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 50% சார்ஜ் ஆயிடும், 45 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்றது தான் அவங்களோட கிளைமா வந்து இருக்கு. ஸோ இது டிபெண்ட்ஸ், கண்டிஷன், சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து டைமிங் வந்து வேரி ஆகும் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆனால் யூனிக் செல்லிங் பாயிண்டா அந்த 7000 mAh பேட்டரி தான் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து இந்த டிஸ்பிளே எனக்கு என்னமோ டவுன் கிரேட் அப்படின்ற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரியல்மி GT60ல கர்வ் டிஸ்பிளே, LTPO பேனல் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டுக்கு போயிட்டாங்க. LTPS யூஸ் பண்ணியிருக்காங்க, LTPO கிடையாது, LTPS யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா அதே 120 Hz தான். ஸோ ஃபிளாட் டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய டிபெண்ட்ஸ் தான். எனக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்றனால அதை கூட விட்டுறலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே சேம் 1.5K ரெசல்யூஷன் தான் வந்து மெயின்டைன் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டுத்துலையுமே SDR சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ SDRலையும் வந்து எந்த விதமான குறையுமே வந்து சொல்லலை. ஸோ டிஸ்பிளேல லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணி ஃபிளாட்டாக ஆக்கியிருக்காங்க, அதுதான் ஒன்று. அதுக்கு LTPO பேனல் டிஸ்பிளே கொடுக்கல. LTPO கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை விட இன்னும் ப்ரைசிங் அதிகமாக வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஃபீல் தான் எனக்கும் வந்து கொடுத்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பவர் பண்ணி வரக்கூடிய ப்ராசஸர் என்னது அப்படின்னு சொல்லி மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 மேக்ஸ். 8400 தான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மேக்ஸ்னு போட்டு வைக்கிறான், இன்னொருத்தன் அல்ட்ரான்னு போட்டு வைக்கிறான், இன்னொருத்தன் ப்ரோன்னு போட்டு வைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் மீடியாடெக் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நேமை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மேக்ஸ் அப்படின்றது தெரியல. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி GT60 விட பெட்டராகவே இருக்கணும். ஏன்னா ஆன் பேப்பர் ஆகட்டும், அண்ட் தென் AnTuTu ஸ்கோர்ஸ் ஆகட்டும், அவங்க காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8s Gen 3க்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அப்படின்ற போது இது இன்னும் பெட்டராகவே இருக்கணும். ஸோ மீடியாடெக் அப்படின்ற போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நெட்வொர்க்லாம் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் ஹீட்டிங்கை எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க ரியல்மி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்கு அப்புறமா என்னென்னலாம் பஞ்சாயத்து நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர் தான். அவங்களுடைய பேப்பர் ஸ்பெக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60ல யூஸ் பண்ணுறதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெட்வொர்க்கில் அதிலெல்லாம் எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8256GB வேரியண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 128 கொடுத்து நாங்கள் 3.1 அதுக்கு கொடுக்குறோம், மிச்சம் எல்லாத்துக்கும் 4.0 கொடுக்குறோம் அப்படின்ற இதுவே இல்லை. அதனால டேரெக்டாக வந்து இதே கொடுத்துட்டாங்க. LPDDR5X RAM வந்து இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Android 15 Realme UI 6ல வந்து வெளியே வருது. ஸோ இதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கான மேஜர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், அப்புறமா 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து வரணும். ஸோ 15ல வரனால 16, 17, 18 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில்
இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPS ஷூட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பேக் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து என்னென்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா டுவல் கேமரா செட்டப் கொடுத்தா கூட பிரைமரி 50 மெகா பிக்சல், ரெண்டாவது கொடுக்குற அந்த 8 மெகா பிக்சலை தூக்கிட்டு ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்து அதில் ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனால் அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார். அதுக்கு அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஃபீல் தான் வந்து இருக்கு. அதை அவங்க தவிர்த்துருக்கலாம். ஏன்னா அந்த 8 MP வந்து பார்த்தீங்கன்னா டே டைம்லேயே ஆவரேஜாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நைட் டைமுக்குன்னு போனோம்னா அது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கூட இருக்காது. அப்படின்றனால அதில் வந்து நம்ம என்ன மாதிரி எடுக்க போகிறோம்னு தெரியல. இந்த ஃபோன்லையும் நான் மேக்ரோ சப்போர்ட் நான் எதிர்பார்த்தேன். அல்ட்ரா வைட்ல மேக்ரோ கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமே. ஏன்டா அல்ட்ரா வைட ஒரு 13 மெகா பிக்சல் வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சா கண்டிப்பாக அல்ட்ரா வைடு யூஸ் பண்ணி நம்மளால் மேக்ரோ எடுக்க முடியும். ஆனால் அது ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல. இந்த ஃபோனில் இப்போவும் சொல்கிறேன் மேக்ரோ எடுக்க முடியாது. ஸோ மேக்ரோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவாக தள்ளி நின்று ஒரு 2x 3xலாம் ஜூம் பண்ணி டிஜிட்டல் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 and 5 சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறமா ப்ளூடூத் 6.0 NFC சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது. இது எல்லாமே பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா IP69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. தண்ணியில் போட்டாலும் சரி, கீழே ஃபோனை போட்டாலும் சரி உடையும். தண்ணியில் போட்டால் வேலை செய்யறதுக்கான போகிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணுறது, மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து எந்த ஃபோன்லையும் வந்து பண்ணி பார்க்காதீங்க. இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸிங் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 35,000 ரூபாய் 8256 நான் வாங்குறதுக்கு பதிலாக இதுலேயே இவங்களுடைய GT6 வாங்கிட்டு போயிடுவேன். 60 சொல்லவே இல்லை. GT6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹையர் வேரியண்ட்டே வந்து கிடைக்கும். ஸோ நான் 30,000 ரூபாய்க்குள்ளே வாங்கணும்னு நினச்சா கூட என்னால் 8256 இப்போ கூட நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனுடைய 8S Gen 3 இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் இதை விட நல்லாவே வந்து இருக்கணும். அண்ட் தென் இதுக்கு ஈக்குவலாவது இருக்கணும் அப்படின்றது தான் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் இப்போ வரைக்குமே எந்த யூசர்ஸுமே எதுவுமே வந்து குறை சொல்கிறது இல்லை. நல்லா கேமிங் விளாட்றேன் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதில் எக்ஸ்ட்ராவாக டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது அப்படின்றனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 2x போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். இல்லை அந்த 2xே யூஸ் பண்ணி கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேக்ரோஸ்லாம் எடுத்துக்க முடியும். அப்படின்றது அளவுக்காவது நம்மளால் எடுக்க முடியும். பிரைமரி பொறுத்த வரைக்கும் சேம் அதே 50 மெகா பிக்சல் அப்படின்ற போது பேட்டரி மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே GT70 ஒரு 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 5500 mAh. 5500 mAh நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு என்னன்னா 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது அப்படின்ற போது இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணி நேரம் 13 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருதுன்னா ஓகே. அதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்லையுமே. அப்படின்ற போது இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படியே GT7 பக்கம் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா GT7ஓட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா GT6 என்ன ப்ரைசிங் பண்ணாங்களோ அதே ப்ரைசிங் பேஸ் வேரியன்ட் 8256 வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் வேரியண்டான 12256, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 512GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது ப்ரைசிங் ஓரளவுக்கு போன வேரியண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் GT70 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் தான், அதே மாதிரி டிஸ்பிளே, அதே மாதிரி வந்து. ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம், இங்கே LTPO டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ GT6லேருந்து அந்த LTPO வந்து இங்கே கட் பண்ணல, வெறுமே வந்து கர்வை மட்டும் தான் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அப்புறமா NFC சப்போர்ட், அப்புறமா IR பிளாஸ்டர் சப்போர்ட், இந்த எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. இதில் மெயினான அதே 7000 mAh பேட்டரி, அப்புறமா வந்து 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாமே GT70 என்ன இருந்துச்சோ இது எல்லாமே இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது உள்ள பவர் பண்ணுற ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek-உடைய Dimensity 9400E அப்படின்ற ப்ராசர். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸ் அண்ட் பேப்பர்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா Antutu ஸ்கோர்ஸ்லையும் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 3 விட பெட்டராக இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS எடுத்துக்க முடியும், பேக் கேமராவில் 4K 120 FPSலாம் எடுத்துக்க முடியும். இந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா செட்டப் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா GT6ல என்ன மாதிரி கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்களோ அதே தான். பிரைமரி 50 மெகா பிக்சல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2xக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8
மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட். அந்த 8 தான் கொஞ்சம் மனசை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு 13 யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிஸ்கோபிக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் ஒரு 32 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 15 Realme UI 6.0 தான் வந்து வரப்போகுது. ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கான அப்டேட்டு, 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ இருக்க போகுது. ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீம் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷனை வந்து ஜூன் 13 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து டேரெக்டாக ஹையர் வேரியண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின் அப்படின்ற ஃபார்முலா 1 ரேசிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கூட வந்து டைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து வச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது ப்ரைஸிங் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 50,000 கொஞ்சம் ஹை ப்ரைஸிங் தான். ஆனால் அந்த ரியல்மி ஃபேன்ஸ் அப்புறமா இந்த மாதிரி ஃபார்முலா 1 கார்ஸ்க்கான ஃபேன்ஸ் அவங்களுக்கு மேபி அவங்க அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் க்ரேஸாக இருக்கும். மிச்சப்படி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 70 அண்ட் தென் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில் வந்து ஒரு 4,000 டிஃப்ரென்ஸ். அந்த 4,000 டிஃப்ரென்ஸை என்னமோ எனக்கு தெரிஞ்சு Realme GT 7 வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடும் அப்படின்ற ஃபீல் தான் வந்துருக்கு. Realme GT 70 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்ற ஃபீல் தான் வந்துருக்கு. மேபி நீங்கள் இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. இந்த ப்ரைம் டேஸ் எல்லாம் வந்து ஜூலை எண்ட்லேயோ இல்லை ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ட்ராப் ஆகிடும். ஏன்னா Realme GT 6 ஆகட்டும் 60 ஆகட்டும் இது ரெண்டுத்துக்குமே இதே தான் நடந்துச்சு. லான்ச் ஆகி ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 4,000 டேரெக்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. அதுக்கடுத்தது அது தாண்டி கார்டு ஆஃபர் அப்படின்னு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட வந்து ஆக போகுது. அப்படின்ற போது இந்த 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் வாங்க போகிறேன், என்னோட பட்ஜெட் கரெக்டாக ஒரு 35,000 இருக்குது, நான் ரியல்மி ஃபேமிலிக்குள்ளேயே தான் உள்ள போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme GT 7Tக்கு போகிறதுக்கு பதிலாக Realme GT 6க்கே போயிடலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் வந்து ரெண்டுமே வந்து பார்க்கும்போது Realme GT 6 வந்து நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது, கேமராவும் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது, டெலிஃபோட்டோவும் நல்லா தான் இருக்குது, அல்ட்ரா வைட் கொஞ்சம் மொக்க தான் அப்படின்றத வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பேட்டரி லைஃப் SOT அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் ஒரு 8 ஹவர்ஸ்க்கான SOT வந்து வருது. இங்கே அந்த 7000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 மணி நேரம் SOT வந்து தரலாம் இதே மாதிரி யூசேஜ் பண்ணும்போதும். ஆனால் இங்கே MediaTek ப்ராசர் அப்படின்றனால நெட்வொர்க்கில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து பார்க்கும்போது இன்னும் கர்வ் டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Realme GT 6க்கு என்னமோ எட்ஜ் இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது GT 70 கம்பேர் பண்ணும்போது. 7 and 70 பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் வெயிட் பண்ணி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வேறு ஃபோன்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபோன்ஸே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட்டில் எதுவாக ஃபோன் வச்சிருக்கீங்களா அந்த ஃபோன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டுங்க. இதே மாதிரி என்னோட வீடியோவில் உங்களை வந்து சந்தி மாதிரி பெஸ்ட் வந்து நான் நந்து.